டாக்டர் கேஸ்ல இப்போ சீரியஸா வந்து ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவனுக்கு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ சஞ்சய் ராய், அவனை ராய்ன்னு சொல்றதுக்கு பதில் நாய்ன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அவனை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இப்போ என்ன லீக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆமாங்க நான் தான் தப்பெல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாமே செஞ்சேன், இப்போ உங்களால என்ன பண்ண முடியும், என்ன ஜெயிலில் போடுவீங்களா அப்படின்னா அவ்வளோ அதட்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அவன் இப்போ மொத்த ஸ்கெட்சுமே மாத்தி நான் இல்லை, நான் ரொம்ப வந்து இன்னசென்ட்டான ஒரு பையன், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசிட்டு இருக்கான். எப்படா குடிச்சிட்டு அது பேசுறது வேற வயது நார வயதுலாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மொக்க காமெடியா அவன் இப்போ பண்றானான்னு தெரியல. ஆக்சுவலி அவன் போற உசுறு எப்படியா இருந்தாலும் போதான் போகுது. ஏன்னா அவன் வந்து அக்யூஸ்டுன்னு கரெக்டா மாட்டிக்கிட்டான். இப்போ அப்படி இப்படி பேசி மட்டும் அவனை என்ன விட்டுருவா போறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. சரி எல்லாத்தையும் தூக்கி இப்படி தூரமா போட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசினவன் இப்போ என்ன சொல்றான் தெரியுமா, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ணேன், ஆனா இந்த பொண்ணு கிடையாது, வேற ஒரு பொண்ணு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சம்பத்தா என்னவோ ஒரு ஹிந்தி பையன்ல, நம்மளுக்கு சரியா பேர்ல ஞாபகம் இல்லை, அந்த பையனும் அதாவது அவனோட ஃப்ரெண்டும் இவனும் சேர்ந்து போயிருக்காங்க. ரோட்ல போகும்போது வேற ஒரு பொண்ணை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், ஆனா அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு கரெக்டா சிக்கல, அதுவும் நைட் டைம்ல. அது வந்து ஒரு விபச்சாரம் நடக்கிற இடம். அதனால என் ஃப்ரெண்டு வந்து நான் போகணும்னு சொன்னா, சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னான். எனக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீ இந்த பொண்ணை வந்துட்டு எதுக்காக சும்மா ஹாய் ஹலோ சொல்லிட்டு போறதுக்கா இந்த டாக்டர் பொண்ணு கிட்ட வந்த, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அங்கேயே அந்த விபச்சாரத்துக்காக போனேன்னு சொன்னாலே உன் ஃப்ரெண்டு, அங்கே நீயும் போயிருக்கலாம்ல, ஏன் மிஸ் ஆச்சு? சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவன் ரெண்டு திங்ஸால கண்டிப்பா அவன் தான் குற்றவாளி அப்படின்றத நிரூபிச்சிருக்கான். அவன் சிபிஐ கிட்ட இல்லன்னு கூப்பாடு போட்டாலும் அவன் தான் அப்படின்றத இப்போ இந்த விஷயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ அவனோட ஃபேஸ்ல எக்கச்சக்கமான அந்த கீரல் புரண்டல் எல்லாமே அவனோட பாடிஸ்ல எல்லாம் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு சிபிஐ கேட்கும் போது வாயே தோற்கலையா. இது விடுங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவன் என்ன சொல்றான்னா, என் ஃப்ரெண்டு அங்க போனா, என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் அவனும் சேர்ந்துதான் ஆர்ஜிகர் அப்படின்ற இந்த மருத்துவமனைக்கு போனோம். என் ஃப்ரெண்டு வெளில இருந்தான், நான் மட்டும்தான் ஆடிட்டோரியத்துக்கு போனேன். நான் போனதெல்லாம் உண்மைதான். ஆடிட்டோரியம் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஆல்ரெடி செத்து இருந்ததுங்க பிளட்டோட. பயந்து ஓடி வந்துட்டேன் நான், தெரியுமா அப்படிங்கிறான். சரிடா ஓகே, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே வருவோம். நீ எங்க போன, உன் ஃப்ரெண்டு கூட அவன் போய் எல்லாம் முடிச்சுட்டு வர வரையும் வெயிட் பண்ண, ஓகே பாயிண்ட் தான். அங்கெல்லாம் வெயிட் பண்ண நீ இங்க வரும்போது உன் ஃப்ரெண்டை விட்டு நீ மட்டும் ஏன் உள்ள வரணும்? என்ன விஷயம்? யாரை பார்க்க நீ வந்த? நீ என்ன டாக்டரா? கிடையாது. நீ எதுக்காக உள்ள வந்த? அதுவும் ஆடிட்டோரியம் உள்ள அங்க ஆரம்பிச்சவன் ஸ்ட்ரைட்டா ஏன் போகணும்? என்னவோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு செயின் லிங்க் இருக்கு. ஸோ இப்போ 2 மேட்டர் சொன்ன இல்லையா, இவன் ஏன் வந்தான் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கும் போது அவனால வாயவே திறக்க முடியலையா. எப்படியோ சமாளிக்கிறான். பட் நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு புரியணும், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா அவங்களுக்கு யாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே இவன் ஏதோ உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது 2 விஷயத்துல அவன் செம்ம தொக்கா மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்போ நான் பண்ணல, அவன் அடிச்சு பேசினாலும் வெளில வந்து உசுரோட இருந்துட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் இன்னும் என்ன மாதிரிலாம் வந்து உருட்ட போறான்னு தெரியல, எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், அது ஒண்ணுதான் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.